ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட 34வது எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே தொடர்ந்து அட்டாக்ஸ் ஏற்பட்டுனே இருக்கும். ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு அவங்க தோணும், என்னால் லாட்சினுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சண்டையில் நான் உள்ள போனால் அவ்வளோதான், கண்டிப்பாக என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சண்டையும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஒரு அட்டாக்ல பயங்கரமான பவரும் வெளிவரும். ஹேய், இன்னைக்கு உன்னை மொத்தமா கிழிச்சு துண்டு துண்டா ஆக்காம நான் விட மாட்டேன். அவனோட பவர் லெவல் முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா சண்டையிட்டு என்னால ஜெயிக்க முடியாது. இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல. கடைசியா இருக்கிற அந்த சாய்ஸை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். சமன் ஹெவன்லி பிளேட் இன்வென்டரி இப்படி நாலு சொல்ல அங்க சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு அங்க டைம் வந்து கிடைக்கும். இந்த ஒரு நிமிஷத்துல ஆளால ஒரு லெஜெண்டரியான வெப்பனை அங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஹெவன்லி பிளேடு, சீக்கிரம் இந்த எம்பரரை கட் பண்ற மாதிரி ஒரு ஸ்வாட் எனக்கு கொடு. டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா எம்பரர் இப்போ ஒரு சுப்பீரியரான காடா இருப்பாரு. சோ இதனால எம்பரராலையும் அந்த விஷயத்த உணர முடியுது. என்ன பேட்டில் இன்டராக்ட் பண்ணி அப்படியே நம்ம முச்ச விடலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? ஒரு சுப்பீரியரான காடா இருக்க அப்படி பண்ணலாம் வாய்ப்பே இல்ல. அத்தனுடைய அந்த டைம் பேரியர் அதுவும் அப்படியே உடஞ்சு போகுது. அங்க இன்வென்டரிக்கு போக முடியல, ஃபெயில்டு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷனும் வரும். நம்ம ஷின்னுக்கும் அங்க சுத்தமா ஐடியா இல்ல. அம்மா என்னதான் ஆச்சு அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். தம்பி, உன்னோட சீப்பான ட்ரிக் எல்லாம் இங்க ஒர்க் ஆகாது. இன்னொரு சைடு நம்ம சின்ன ஷின்னும் அங்க ரைட்டிங் ஸ்கில்ல ஏத்த நம்ம ஹீரோக்கு ஸ்கில் ஷேர், அது மூலமா அந்த ரைட்டிங்கான ஸ்கில் அதுவும் அப்பியர் ஆகுது. சின்ன ஷின்னு கிட்ட இருக்கிற மாதிரியே ஆளுகிட்டையும் இப்போ ஒரு குட்டியான பெண் இருக்கு. என்னப்பா, இந்த மாதிரி ஒரு குட்டியூண்டு பெண்ணை வச்சு உண்டி உன்னால என்ன பண்ண முடியும்? இதை வச்சு உன்னால ஒரு ஆணியை புடுங்க முடியாது. உண்மையை சொன்னா உனக்கு ஒண்ணுமே அங்க தெரியல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் ஒன்னும் யோசிக்காம இங்க பண்ணல. நம்ம ஷின்னும் ரைட்டிங்கான ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண நம்ம ஷின்னும் எழுத அந்த இடத்துல பயங்கரமான ஒளியும் அப்பியர் ஆகுது. அந்த ஒளினால என்ன ஆகுதுன்னு தெரியல. அங்க நல்லா ஒத்து பார்த்தா அந்த காடும் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வரான். ஆமா, இது என்ன இடம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கூட ஃபைட் பண்ணத நான் எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அது யோசிக்கும். அங்க திடீர்னு நம்ம சின்ன ஷின்னோட குரலும் அங்க கேட்கும். ஹேய், உன்னோட பேரை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு சின்ன ஷின்னு. நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் எம்பரர். பேரெல்லாம் இப்படின்னு அதை சொல்லும் போது பாஸ்ட்ல ஏதோ ஒரு லேடியும் இவங்க கிட்ட பேரை வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்ட் விஷயம்லாம் இந்த காடுக்கு அங்க ஞாபகம் வரும். அப்புறம் தான் இந்த எம்பரர் இவருக்கு வந்து அங்க புரியுது, இந்த குளோனோ ஷின்னோட குளோன்னு நினைக்கிறேன். டைம் இருக்கும் போதே இந்த பர்சனை முச்ச விடுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா ரொம்பவும் டவுட் தான். அதனால இப்பயே முச்சலாம். உடனே நம்ம ஷின்னோ, ஆமா எனக்கு ஒரு பெரிய ரைட்டரா மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? வேற என்ன? எனக்குன்னு ஒரே ஒரு கோலா இருக்கிறது உன்னை கொல்லணும். அதான் என்னோட கோலு. உன்னை கொன்னக்கு அப்புறம் உன்கிட்ட இருக்கிற எல்லா டிவைன் பவர்ஸும் எனக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க ஒருத்தங்களும் என்னோட காலடிக்கு கீழே இருப்பாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசை இருக்கு அது எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ பேச வேணா, உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும். கொஞ்சம் அங்க பாரு, நீ என்ன ஆசைப்படுற அது வந்து எனக்கு தெரியும். அதாவது கடைசியா ஒரே ஒரு முறை அங்க இருக்கிற உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அதானே? அங்க ஒரு லேடி இருக்காங்க. அங்க லேடியை பார்த்தோன்னே அவனோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வரும். அந்த லேடியை வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரு சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அதாங்க அந்த ஃபயர் ஃபைட்டரு. அந்த 2 பேரு அம்மா பையன். அதுல அம்மா காலி, பையன் தான் ஒரு குக்குனா இருந்திருப்பான். அந்த குக்குன்ல இருந்து வந்த அந்த பையனையும் எம்பரர் அவங்களே கன்சியூம் பண்ணிருப்பாங்க. இதனால அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கடைசி ஆசையாவும் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு. உங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க? ஹே, நீ வந்து உண்மையிலே கடைசியா அவளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டல, அப்புறம் என்ன? அப்படியே அங்க கண்ணீரா வரும். ஏன்னா கடைசியில் ஆசைப்பட்ட விஷயமும் இதுதான். இதனால ரெக்ரெட்ஸ் இல்லாம ஆளும் அப்படியே மறைஞ்சு போறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இந்த ரியாலிட்டியை எழுதுனது நம்ம ஹீரோ தான். ஆளு கிட்ட காட் ஆஃப் கிரியேஷன் அதுக்கான பவர் இப்போ இருக்கு. அதாவது அவன் ஒரு கதை எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உண்மையாவே அமையும். ஆனா சில பல விஷயம் லாஜிக்கலா இருக்கணும். லாஜிக்கலா இல்லைன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ஏற்படாது. எனக்கு ரெக்ரெட்ஸ்னு எதுவுமே இல்ல. இந்த உலகத்தை விட்டு நான் நிம்மதியா போகலாம். ஆனா கடைசியா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உன்கிட்ட கேட்கலாமா? அது என்னன்னா, என்னோட மதுரை கொன்ன அந்த அபிஸ் டிராகன் அதை உன்னால கொல்ல முடியுமா? ஏன்னா அதனால தான் இந்த டுட்டோரியல், இந்த கேம், இந்த விஷயம் இது எல்லாமே ஆரம்பிச்சது. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தி கவலைப்பட வேணாம். நான் என்னோட கையால அதை முடிக்கிறேன். ஷின், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இப்படின்னு ஆளு மறைஞ்சு போறான். அந்த ஃபெஸ்டிவலோட வின்னரும் நம்ம ஷின்னு தான்.
இதுக்கு முன்னாடியே ஹார்மோனி அப்படின்னு ஒரு ஐட்டம் நம்ம ஆளுக்கிட்ட இருந்திருக்கும். அதோட பேலன்ஸும் சரியாவ அது அப்படியே மறைஞ்சு போகுது. சீன் அப்படியே சியோல்ல இருக்க ஏதோ ஒரு வீட்டை நோக்கி வரும். அங்க லைவா இந்த விஷயம்லாம் அப்படியே டெலிகாஸ்ட் ஆகி இருந்திருக்கும். அதுல நம்ம ஷின்னோ பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். அதையும் ஒரு லேடியும் பாத்துக்கினே யோசிக்கிறான். அந்த ஸ்கேரியான எம்பரர் அவன் கடைசியில ஷின்னு கையால ஏந்து போயிட்டானா. நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த லேடி பிரெக்னெண்டா இருக்கா. அங்க ஹஸ்பண்டும் வராரு. வாங்க, உங்களுக்காக எல்லாமே ரெடியா இருக்கு. சாப்பிடும் போதும் நம்ம ஷின்னால எழுதப்பட்ட ஒரு நாவல் அதை தான் அவங்க படிக்கிறாங்க. உடனே ஹஸ்பண்டும், ஆமா அந்த நாவல் என்ன ரொம்ப நல்லா இருக்கா என்ன? ஏதோ ஒரு லூசர் தான் அதுல மெயின் கேரக்டரா. ஏதோ எறும்பெல்லாம் கொல்லுவானா, அதுக்கப்புறம் லெவலப் ஆவானா, அப்படிதான் போகுமா. அது என்ன ஃபன்னியாவா இருக்கு? இல்ல அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ அதை தொடர்ந்து படிக்கணும்? அது ஏன்னா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு. இப்படி அவங்க சொல்லும் போது அவங்களோட முகமும் ஒரு மாதிரி வியர்டா சேஞ்ச் ஆகும். அங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஜோக்கரோட முகமும் அங்க தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம குட்டி ஷின்னு பயங்கரமா கேக் எத்தனை ஓடுறான். ஸ்வாடிமனு நம்ம ஷின்னு மாதிரியே ஆக மாட்டானா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான். அங்க இதே மாதிரி காப்பி ஷின்னு, ஹிலோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல சத்தம் மேல சத்தமா போட்டுக்கினே இருக்காங்க. அந்த இடமே ஒரே மெஸ்ஸா இருக்கு. அங்க இதனால ஆளுக்கும் பயங்கரமா கடுப்பாவுது. இருந்தாலும் ஆளு கம்மன் தான் இருக்கான். அங்க ஷின்னுக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, எதுக்காக அந்த 4வது ஷின்னு வரவே இல்லைன்னு. ஏன்னா அந்த பையனும் போகும்போதே அங்க சொல்லியிருப்பான், இவங்க எல்லாம் இருக்கும் போது தயவு செஞ்சு என்ன வர வைக்காதீங்க, நான் வரவும் விரும்பல. எனக்கு புரியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி என்னால கதையை எழுத முடியும். அங்க திடீர்னு மேனேஜரோட காலம் அங்க வரும். அங்க மேனேஜர் கிட்ட இருந்து குட் நியூஸ் அவங்க வருமா. மேனேஜர் குட் நியூஸ பத்தி அங்க சொல்லுவாரு. ஆனா எதுவுமே நம்ம ஆளுக்கு கேட்கல. எனக்கு வந்து நீங்க பேசுறதே கேட்கல. ஒரே ஒரு நிமிஷம் அந்த இடத்துல குட்டி ஷின்னோ ஓடும் போது லைட்டா தடுக்கி விட அவ்வளவுதான் அந்த கேக்கு டைரக்டா நம்ம ஷின்னோட மண்டையிலே விழும். ஷின்னு இது வரைக்கும் அங்க பொறுமையா இருந்திருப்பான். ஆனா இந்த மாதிரி ஆனோனே ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். நான் பேசின்னு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அமைதியா இருங்க. இதனால அவங்களும் சைலண்டா அந்த எத்த விட்டு போறாங்க. அங்க மேனேஜர் கிட்டயும் கேக்குறான், ஆமா மேனேஜர், நீங்க வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அது? நீ எழுதின நாவலும் இப்ப பாப்புலர் ஆயிடுச்சு, அதை தாராளமா நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ஃபேன் மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டோடனே நம்ம ஆளுக்கு ஆர்வமாவும் அங்க திடீர்னு ஏதோ ஒரு ஃபிளவரோட ஸ்மெல்லும் பயங்கரமா அடிக்குது. அங்க ஆளுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் ஆளு கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், ஹலோ டார்லிங். அட மிஸ் நைட்மேர், நீங்களா? பரவாயில்ல, நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா? பாருப்பா, என்னை பத்தி உனக்கு அந்த அளவுக்கு கவலை. மை டார்லிங், என்னை பத்தி நீ அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். சரி, ஏதோ ஒண்ணு என்னை தயவு செஞ்சு அன்டை பண்ண முடியுமா? இல்ல அன்டை என்னால பண்ண முடியாது. அப்படியே அவ கிட்ட வந்துட்டு அங்க கிஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் அங்க பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல. இதுதான் என்னோட ஃபைனல் கிஃப்ட். என்னோட ஓல்டர் சிஸ்டர் வந்து ரொம்ப ஷை, அதுக்காகவும் சேர்த்துதான் உனக்கு கொடுக்குறேன். ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு மீன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ டிவைன் பவர் சேர்த்தணும் சொல்லி ஒரு சொர்க்கம் மாதிரி ஏதோ ஒரு எத்துக்கு போவான்ல, அந்த இடத்துல ஒரு லேடி இருந்திருப்பா, அவதான். நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. ஆமா என்ன ஃபைனலா? ஆமா, இப்பத்துல இருந்து எங்களோட எக்ஸிஸ்டன்ஸை நீ மறக்கணும். அதே மாதிரி இதுக்கப்புறமும் அந்த வார்கார்டு கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்காத. நீ உன்னோட அமைதியான வாழ்க்கைய தொடர்ந்து வாழு. இதே மாதிரி அவங்க 2 பேருமே டிசப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜும் வரும். அங்க நம்மளுக்கு சுத்தமா புரியல. என்னது, நான் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை அப்படியே மறக்கணுமா? இல்ல, நான் ஒன்னும் கண்டிப்பா இதுக்காக அப்படியே ஒன்னும் நான் விட மாட்டேன். எல்லா உழைப்பும் கடைசியில வேஸ்டா போகணுமா? டக்குன்னு ஆளு டெலிபோர்டேஷனை வச்சு அந்த வார்கார்டு அந்த எத்துக்கு ஆளு வரான். எனக்கு தெரியல எக்ஸாக்டா இங்க என்ன போயின்னு இருக்கு, எதுக்காக இவங்க இப்படி சொல்லணும்னு. ஆனா இப்போ விஷயம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஆளு அவனோட 2-3 அந்த க்ளோன்ஸை சமன் பண்றான். அங்க அவங்களுக்கும் தெரியுது விஷயம் அந்த அளவுக்கு சீரியஸா இருக்குன்னு. நம்ம காப்பி ஷின்னும் சரி எல்லாமே ஓகே, ஆனா நம்பர் 1 ஃபாலோவரை நீ எதுக்காக சமனே பண்ணல? ஏன்னா அவன் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இல்ல, நான் இல்லாத போது அவன் எத்த காட் பண்றான் அப்படின்னு நாங்க சொன்னான். அதனால அப்படி பண்ணா அது சரியா ஒன்றும் இருக்காது. சரி, அப்பனா உள்ள போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரமா என்ன சமன் பண்ணு, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவங்க 2 பேருமே மறைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உள்ள போகும்போது அந்த பெண்ணுக்கான ஸ்கில்லையும் ஆளு வர வைக்கிறான். அங்க இதே மாதிரி கேட்டை திறக்க முன்னாடிதான் அந்த காட் ஆஃப் வார் அந்த பர்சனும் இருக்கான். ஷின்னு, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஃபைனலி நீயே வந்துட்ட. நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப யங்கரா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன அது? அதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கவா? அந்த பர்சனுக்கு பின்னாடி தான் அந்த 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்க 2 பேரை பார்த்தோன்னே அவளுக்கு இன்னமும் தான் கடுப்பாவுது. ஹே, அமைதியா இருக்கியா?
ஏன்னா இந்த இடத்துல நீ தோத்து போனா அவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பரவாயில்லப்பா, உன்கிட்ட சர்டைனா சில பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்லாம் இருக்கு போலயே. தலைவிதியை மாத்துற மாதிரி ஒரு கிரியேஷனா, அதுல காட் லைக் பவரும் இருக்கு. என்னதான் அப்படி ஒரு பவர் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பவர் அது என் மேல ஒர்க் ஆகாது. அப்படியா? ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு. இங்க சண்டை போட வேணாம், ஏன்னா நம்ம இங்க சண்டை போட்டா அவங்க 2 பேரும் மாட்டிப்பாங்க. அங்க அவங்களும் சொல்றாங்க, வேணா ஷின்னு, இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவரு ஒரு சுப்பீரியரான காடா மாறிட்டாரு. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது. ஹேய், நான் உன்னை பேசணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுக்காக தான் இது இந்தா இப்படின்னு உடம்புல பயங்கரமா ஷாக் அடிக்கும். இதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னும் தான் கடுப்பாகுது. நீ இதே மாதிரி அவங்கள ஏதாச்சும் பண்ண பார்த்தேன், நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். இதே மாதிரி ஆளு பெண்ணுக்கான ஸ்கில்ல பயன்படுத்துறான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இந்த ஸ்கில்லு இது கண்டிப்பா என் மேல ஒர்க் ஆகாது. ஆனா அத்தனுடைய இவங்க 2 பேரும் வேற ஒரு எத்துல இருக்காங்க. இப்போ நம்ம 2 பேரும் வேற ஒரு எத்துல இருக்கோம். அவங்க 2 பேருக்குமே இப்போ எதுவுமே ஆகுது. இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ் ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் நீ அவங்க 2 பேரை விட எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்குன்னு. அங்க காட் ஆஃப் வாரும் பயங்கரமா அங்க தாக்குறான். அங்க பெண்ணை வச்சு நம்ம ஷின்னும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். என்னதான் பிளாக் பண்ணியும் அந்த ப்ரெஷர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. நான் யோசிச்சதை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என் காட், இந்த அட்டாக்கை உன்னால டேக் ஆன் பண்ண முடியுதான்னு பாத்துலாமா? சரி, 2 பேரோட ஸ்ட்ரென்த்தை வச்சும் யாரு ஸ்ட்ராங்னு பாத்துலாம். அங்க ஹேடிஸோட ஸ்கில்ல பயன்படுத்த அங்க பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ பெரிய அட்டாக்கை வெறுமா ஒரு சின்ன பெண்ணை வச்சு ஆளு தடுக்கிறான். அப்பனா நான் பண்ண அட்டாக்க வெறும் மியாலி ஒரு பெண்ணை வச்சு நீ தத்துருக்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி. அங்க உடனே ஆர்மரை வர வச்சு ஆர்மர் கேனன் அப்படின்னு ஒரு பவரை வெளிப்படுத்துறான். அந்த அட்டாக்கோட பவரும் பயங்கரமா இருக்கும். அவரோட ஆர்மரும் அப்படியே அங்க கிழிஞ்சு போகுது. நான் யோசிக்கல இந்த அட்டாக் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு. இதுக்கு மேலேயும் ஸ்வாட பயன்படுத்துறது எனக்கு யூஸா இருக்காது. அதே மாதிரி இந்த ஆர்மர் எதுவும் எனக்கு தேவையில்லை. நம்ம ஏன் ரியல் மேன் மாதிரி சண்டை போடக்கூடாது? ஏன்னா ஷின்னு ரெடியா? நம்ம ஹீரோக்கு அங்க பூஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் போச்சுன்னா நிலைமை இன்னமும் மோசமாயிடும். இதனால ஆளு டக்குன்னு அவனோட க்ளோன் அங்க வர வைக்கிறான். அங்க 2வது ஷீனும் நம்ம 3வது ஷீனும் வராங்க. அந்த 4வது ஷீனு இன்னமும் ஆளு வரல. ஆளு இப்பயும் அவனோட ரைட்டிங் ஸ்கில் அதை இன்னமும் பெரிய அளவுல ஏத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான். ஆமா, என்னப்பா என் காட், இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என் மேல ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறியா? உன்னையும் அவங்க 2 பேரையும் ஒண்டி டிவோர் பண்ணனா அவ்வளவுதான். என்ன யாராலையுமே தடுக்க முடியாது. ஈவன் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களே எதிர்த்து என்னால போராட முடியும். அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்துக்கும் மேல இருக்கிற காட்ஸுக்கும் மேல நாதான். நீ என்ன சொல்ல இருக்க? காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள கொல்ல போறது நாதான். அங்க இது கேட்டோடனே அவருக்கு பயங்கரமா அங்க கடுப்பாவும். அங்க இன்னொரு சைடு நம்ம காப்பி ஷின்னு டக்குன்னு அட்டாக் பண்ணாங்க போவோம். காப்பி ஷின்னு மேலேயும் கீழே அந்த குட்டி ஷின்னும் ஒரு பயங்கரமான அட்டாக் அங்க பண்ணும். ஆனா அதுக்கு அவர் பெருசா ரியாக்ட் பண்ணாம ஸ்மைல் பண்ண இருக்காரு. சீன் அப்படியே அந்த நைட்மேர் அவங்கள நோக்கி வரும். சின்ன, எதுக்காக நீ அவர் எதிர்த்து சண்டை போடணும்? நீ யோசிக்கிற மாதிரி இல்ல. அந்த வார் ஆஃப் காடை எதிர்த்து உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன் சின்ன, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடிடு. அங்க அட்டாக் தொடர்ந்து நந்துனே இருக்கும். குட்டி ஷின்ன ஆளு தாக்க வரான். ஜஸ்ட் மிஸ் தப்பிக்கிறான். நம்ம சின்ன ஷின்னோட ஸ்பெல் அட்டாக் அதுவும் அங்க வரும். நான் அசால்ட்டா கைய வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். நம்ம 2வது ஷின்னு சைட்ல அங்க தாக்க வரான். ஆனா ஒரே அட்டாக்ல பறக்க விட்டு ஆளும் அங்கேயே மறைஞ்சு போறான். 3வது ஷின்னோட நிலைமையும் அதே மாதிரி ஆகும். அப்படியே மெரிச்சு விட்டுறான். இதனால அந்த 2 க்ளோனோட பவரும் அப்படியே நம்ம ஷின்னுக்குள்ளேயே அங்க வரும். ஷின்னு, அவனை எதிர்த்து நீ சண்டை போடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீ யோசிக்கிற மாதிரி இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஒரு ஒருத்தங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கான். அந்த விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். 4வது ஷின்னு கிட்ட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறான். நிலைமைய ஸ்டேபிளைஸ் ஆக்குறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த பெண்ணை வச்சு வார் ஆஃப் காட் மேல ஆளு தாக்குறான். என்னப்பா ஆச்சு? இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இதை வச்சுதான் தாக்கியிருக்கேன். நீ யோசிக்கிறத விட இந்த பெண்ணால ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். அங்க வார் ஆஃப் காடு பஞ்சஸ் மேல பஞ்சஸ் அங்க விட்டுக்கினே இருக்கான். நம்ம ஷின்னு எல்லா அட்டாக்கையுமே அசால்ட்டா பெண்ணை வச்சு தடுக்கிறான். அங்க தடுக்கும் போது வார் ஆஃப் காடோட உடம்புலயும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அங்க தொடர்ந்து பட்டுக்கினே இருக்கும். என்னப்பா ஆச்சு? நான் ஜஸ்ட் என்னோட பெண்ணுக்கான பவர் ஒண்டி தான் பயன்படுத்துறேன். இதனால அவருக்கு இன்னமும் கடுப்பாகும். இல்ல, என்ன பத்தி உனக்கு தெரியல. நான் தான் காட் ஆஃப் வார். என்னோட பவர் உந்த விடவும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு.
அங்க காட் ஆஃப் வார் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிப்பாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. நம்ம ஷின்னோட வாயிலிருந்து ஒரு ரத்தமா ஊத்தும். என்ன ஆச்சு? இப்பதான் என்னோட உண்மையான பவரே நீ பாக்குற. அப்படியா? ஆனா இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய டீலா தெரியல. மிடில் ஃபிங்கரை வச்சும் மல்டிப்ளையிங் அதுக்கான ஸ்கில்லை வச்சும் அங்க ஏகப்பட்ட ஃபயரை வச்சு எரிக்கிறான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிப்பான். ஆமா என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னு யாரு சொன்னா அப்படின்னு ஷின்னு மேல டைரக்டா அந்த அட்டக்கும் படம். ஷின்னோட நிலைமையும் அங்க மோசமாகுது. உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா? நம்ம 2 பேருக்கு இடையில பவர் லெவலுக்கான கேப் அது ரொம்ப அதிகம். அதனால ஸ்டாப் பண்ணிட்டு நீ தோத்துட்ட அப்படின்னு ஒத்துக்கலாம்ல. என்னை சிரிக்க வைக்காத. என்ன என்னால கண்டிப்பா இதை பண்ண முடியும். உனக்கு பேசுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனா எப்படி இதுக்கு மேலேயும் நீ பேசுற அப்படின்னு பாக்குறேன். அது காலை வச்சு அப்படியே நம்ம ஷின்ன மிதிக்கிறான். ஷின்னும் மொத்தமா அங்க கிரஷ் ஆகுறான். பாத்தியா இந்த மாதிரி உன்னால கண்டிப்பா இந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவுதான் உன்னை நான் மொத்தமா அப்சர்வ் பண்ண போறேன். ஷின்னோட உடம்பும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பியர் ஆகுது. நம்ம ஷின்னும் கடைசியா ஏதோ ஒரு விஷயத்த அங்க சொல்லுவான். பார்த்தா க்ளோன் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகளா? அங்க இதே மாதிரி பவர் எல்லாமே வார் ஆஃப் காட் அவருக்கு அப்படியே அப்சர்வ் ஆகும். அங்க ஆளு பயங்கரமா பவர் ஆகும். அவ்வளவுதான் இதுக்கு மேலேயும் என்னை யாராலுமே தடுக்க முடியாது. அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவங்களையே என்னால மொத்தமா அழிக்க முடியும் இப்படின்னு ஆளு பயங்கரமா சிரிப்பான். ஆனா அப்புறம் தான் ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். என்ன ஆச்சு? ஸ்டில் இப்பயும் அந்த விஷயத்த நீ ரியலைஸே பண்ணலையா என்ன? அந்த இடம் முழுக்க ஒரே வேலுக்கணும் மாதிரி மாறும். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இது எல்லாமே ஜஸ்ட் அவனோட இமேஜினேஷன். அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு வார்கார்டுக்கு அங்க தெரியல. இப்பதான் நம்ம ஷின்னோ 1 by 1 அங்க விளக்குறான். இது எல்லாமே எப்போ ஆரம்பிச்சதுன்னா என்னோட க்ளோன் கூட நீ சண்டையிட ஆரம்பிச்சல அந்த டைம்ல தான். அப்பயே இந்த விஷயத்த ஆரம்பிச்ச நீயும் நான் கிரியேட் பண்ண ஒரு ஃபேக்கான உலகத்துல மாட்டிக்கின. நம்ம ஷின்னோ பெரிய உருவமா மேல அங்க இருப்பான். அங்க அவருக்கு சுத்தமா அங்க புரியல நம்ம ஷின்னு எப்படி இப்படி பண்ணான்னு. அப்பனா நான் இருக்கிறது ஒரு ஃபேக்கான உலகத்துல நீ கிரியேட் பண்ண விஷயமாவா? ஆமா இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் இந்த விஷயத்த எப்படி என் பண்ணலான்னு. ஆனா என்னால சரியா யோசிக்க முடியல நான் எப்படி என் பண்றதுன்னு. உடனே நம்ம 2வது ஷின்னும் நீ இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப பிரேக் எடுக்கிற, நடுவுல தடுமாறியும் போற. அதனாலயே மான்வாக்கு சரியா வியூஸும் போறதில்ல. அதனால நல்லா யோசிச்சு என் பண்ணுப்பா. அங்க 3வது ஷின்னு டெஸ்ட்ராய் அப்படின்னு அங்க சொல்லும். 4வது ஷின்னு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ரொம்ப அருமையான ரெஃப்ரெஷிங்கான எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எண்டிங் அதுதான் வேணும். இதை கேட்கிற நம்ம ஷின்னும் ஆமா பாக்குற ஒருத்தங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. காட் ஆஃப் வார் அப்புறம் என்ன அந்த எண்டிங்க்கு நீ ரெடியா இப்படின்னு நம்மளும் உங்க சொல்ல இங்கே அந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.